சோ ஒட்டக்கர்ஸ் சோ ஃபைனலி வந்து அனிமேவோட அனிமே ஃபேக்ட்ஸ் ரீக்ரியேஷன் பண்ண போறோம். அதாவது ஒரு 3 மாசம் முன்னாடி இந்த கண்டென்ட் அப்படியே தூவி விட்டு அப்படியே அந்த கண்டென்ட் இழுத்து முட்டு போயிடும். அப்படி எதுக்கு அப்புறம் இழுத்து முட்டு போனா அப்படின்னு கேட்டா அது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, யாருக்குமே அது தெரியாது. எதுவுமே இல்ல, எனக்கு கூல்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல. சோ எனவே இன்னில இருந்து நருட்டோ, ஒன் பீஸ், பிளாக் கிளவர், கோகு, டிராகன் பால் சுட்டு எல்லாரும் அடிச்சு தூக்க போறோம்டா. சோ அதனால எனவே இந்த அனிமே ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த அனிமேக்கெல்லாம் ஃபேக்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. சோ அது மட்டும் இல்லாம ஏஓடிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ஸ் போட்டிருப்பேன், அது பார்ட் 1 இது பார்ட் 2 ஓகேவாடா. சோ எனவே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுகிறேன், வீடியோக்கு போலாமா? முதல் ஃபேக்ட் ஆஃப் பிறந்த நாள், அதுதான் ஈரனோட இறந்த நாள். சோ நிறைய பேருக்கு ஈரனை பத்தி தெரிஞ்சதாலுமே ஈரன் எப்ப பிறந்தான் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆமாங்க ஐயா. என்னடா உண்ட வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது மார்ச் 30 தான் அந்த ஈரன் பிறந்திருப்பான். சோ அன்னைக்கு நாள் பார்த்து தான் வந்து இந்த செரி பிளாசம் இருக்குல்ல, அதாவது வந்து இந்த ஜப்பான்ல வந்து மார்ச் 30 தான் வந்து செரி பிளாசம்னா பூக்குமா. சோ அதனாலேயே வந்து அந்த நாள்ல வந்து ஜப்பான் மக்கள்லாம் வந்து அந்த நாள்ல வந்து ரொம்ப கொண்டாடுவாங்களாம், அந்த நாள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களாமா. ஏன்னா வந்து அந்த நாள்ல வந்து செரி பிளாசம் அப்படின்றது ஃபுல்லா பூக்குமா. பட் வளர்ந்த அதே ஒரு வாரத்துல அதுக்கு அடுத்த வாரமே வந்து அந்த பூக்கள் எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ரிப்ரசென்ட் பண்றாங்க. இது ஒரு மீன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பூக்கள் சரியான நேரத்துல பூக்குறதும் நம்ம ஈரன் பிறக்கிறதும் ஒரே நாள்ல இருந்திருக்கும். சோ அந்த பூக்களை தான் வந்து ஜாப்பனீஸ் மக்களே வந்து மோனோனோ அவாரின்னு கூப்பிடுவாங்களாம். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அழகுமே குறிப்பிட்ட கால வரை தான் இருக்கும், நீடிப்பது அல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஈரன் வந்து டைட்டன்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருந்தாலும் நம்ம ஈரனோட காதல இருந்து, ஈரனோட நண்பர்கள் இருந்து, ஈரனோட வாழ்க்கையில இருந்து சொல்லிட்டு எல்லாமே அழகா இருந்தாலுமே அது எல்லாம் வந்து 13 வருஷமா குறைஞ்சிருக்கும் ஆஃப்டர் டைட்டன் பவரும் கெயின் பண்ணதுல இருந்து. கரெக்டா? சோ அந்த விஷயத்தை தான் வந்து இசையமே ரிப்ரசென்ட் பண்ற பாரு. ஈரனுக்கு என்னதான் வந்து தன்னோட ஃபேமிலி வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அப்படின்னாலுமே தன்னோட சொந்த வாழ்க்கையில அவனுக்கான சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா எப்ப அவன் அழகான டைட்டன் பவரையோ அண்ட் வந்து அழகான காதலியோ அழகான நண்பர்களையும் சேர்ந்தானோ சோ அதுலயே அவனோட வாழ்க்கை அப்படின்றது குறையப்பட்டிருக்கும். சோ கடைசியா ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃப்ளவர் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதோ அதே மாதிரி நம்ம ஹீரோனை சாக்ரிஃபைஸ் பண்றப்போ அப்படின்ற மாதிரி இசையமா சொல்லிருப்பாரு. இதை வந்து நான் படிக்கும் போதே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சேன். ஏன்னா வந்து சூப்பரா இருந்துட்டு என்னதான் இருந்தாலுமே இந்த ஜப்பான் மக்களுக்கு வந்து வீடியோ போடுறதும் சூப்பரா போடுறாங்க. மீன்ஸ் வந்து தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, மீன்ஸ் வந்து அவனுக்கு போற படமும் சூப்பரா இருக்கு, அண்ட் சேம் டைம்ல அவனுக்கு போற கருத்துமே சூப்பரா இருக்குல்ல. சோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போல தான் இருக்கு. இரண்டாவது ஃபேக்டாக டீமான் ஸ்லேயர் வரும் அகாசா சைடு கேரக்டரே ஒரு மிக்காசா. சோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா சில பேர் வந்து மிக்காசாவை அடங்க நெட்ல வர மெயின் கேரக்டர் நினைப்பானுங்க. சில பேர் வந்து ஹீரோனோட காதலியா இருந்த ஹீரோயின் தான் மிக்காசா அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாங்க ஐயா. பட் உண்மையிலே இந்த கதையை இசையாம எழுதும் போது மிக்காசாவே ஒரு சைடு கேரக்டர் தான். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஏன் சைடு கேரக்டர் அப்படி சொல்றதை விட இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லன்னு கூட சொல்லிட்டு போலாம். கரெக்டா இசையமா சாப்டர் ஆரம்பிக்கும் போது வந்து மிக்காசாக்கு பதிலா டுஷிகிடோ அப்படின்ற மாதிரி கேரக்டர் உருவாக்கி இருக்காரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்து டைட்டனை பத்தி சொல்லி கொடுக்குமா. கடைசியா பார்த்தா அவங்களே ஒரு டைட்டனா இருப்பாங்களா. சோ இதோட தியரி இப்படி என்ன சொல்றானுங்க அப்படின்னு பார்த்தா இப்போ கடைசியா வந்து ஆர்னு ஜீரன்ற மாதிரி சண்டை வந்து கடைசியா நடந்தது தெரியுமா. அந்த இடத்துல வந்து டுஷிகிடான்ற கேரக்டர் லைக் வந்து மிக்காசா இருக்கா தெரியுமா, அது மிக்காசா தான் டுஷிகிடா. அந்த டுஷிகிடாவும் ஹீரோனும் கடைசி சண்டை போடுற மாதிரியும் எப்படி டார்லிங் தி ஃப்ரெண்ட்ஸ்ல ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேர் சாகறாங்களோ அதே மாதிரி இதோட எண்ட்லயே வந்து மிக்காசாகும் அண்ட் சேம் டைம்ல ஹீரோனும் சாகற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. பட் கடைசியா அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் சரி இருந்தா கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து டுஷிகிடாவை தூக்கிட்டு அந்த இடத்துல மிக்காசான்ற கேரக்டர் போட்டாரு இசையாமா. சோ அந்த இடத்த போட்டது மட்டும் இல்லாம கடைசியா சப்ஸ்டியூஷனா மாத்தி சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணி ஏதோ குழப்பி விட்டாரு. மேபி வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல செத்து இருந்தாங்க அப்படின்னா கூட வந்து நிறைய பேர் கதை புடிச்சிருக்கும் போல. எனக்கு நிறைய பேர் ட்ரிகர் ஆகுறே வந்து மிக்காசா வந்து ஜாட கல்யாணம் பண்ணிட்டானாலதான் தன்ராஜ அந்த கர்ணேகா மேடா. பட் அதுவுமே அபிஷியல் இல்ல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கறது இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் எனிவே ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்க் 69 சாப்டர் எழுதும்போது கூட லைக் வந்து டிராஃப்ட் எழுதுவாங்கல, அப்படி டிராஃப்ட் எழுதும்போது கூட மிக்காசா ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மிக்காசாவை ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஓகேவா? மூன்றாவது ஃபேக்டாக காலையில கத்தும் பசு லிவி தான் ஒரு கொசு. அதாவது நிறைய பேருக்கு லிவி தெரியும். நம்ம வந்து முழு ஏஓடிலயுமே வந்து ரம்ஜிக்கு அப்புறம் ரொம்ப குள்ளமான ஒரு ஆளு அப்படின்னு பார்த்தா அது லிவி தான். அண்ட் சேம் டைம்ல அட்டாக் அண்ட் டைட்லயே பெஸ்ட் அக்கீர்மேன் அப்படின்னு கேட்டாலும் லிவி தான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, லிவி அவ்வளவு குள்ளமா இருக்கிறனால தான் வந்து அவன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு தெரியுது. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க, கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். சோ பேசிக்கலா அப்படிலாம் கிடையாது. சோ வந்து லிவி என்னதான் குள்ளமா இருந்தாலுமே அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒருத்தரோட பலவீனம் வந்து வந்து அவங்களோட இதுல இல்ல, அவனோட ஆட் ஒர்க்ல தான் இருக்கு. லைக் வந்து
A few moments later. லைக் எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தரோட பலவீனம் அப்படின்றது அவன் மனசுல தான் இருக்கு, அவனோட ஆட் ஒர்க்ல கிடையாது. சோ இஃப் a person think can I do it is that person can do. புரியுதா? அதாவது ஒரு பர்சனால முடியும் என்றால் அந்த பர்சனாலே முடியும் என்றே அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து இசையமா சொல்றாரு. பட் இன்னத்துல 1000 அர்த்தம் இருந்தாலும் நான் வந்து ஒரு அர்த்தம் தான் நம்புவேன். அது என்னடா அப்படின்னு கேட்டா லிவிய வந்து எதுக்கு எந்த டைட்டிலும் பிடிக்க முடியல, அண்ட் சேம் டைம்ல எப்படி அவன் அவ்வளவு வேகமா போயிட்டு மங்கி டைட்னே போட்டான் அப்படின்னா அவ்வளவு பேர் டைட்டுக்கு சாதாரண மனுஷனே குள்ளமா இருப்பான், லிவி ஒரு கொசு மாதிரி வேற இருப்பான். சோ அதனாலதான் லிவி இன்னைக்கு ஒரு உயிரோட இருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு காரணம் இப்ப விளக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா. நான்காவது ஃபேக்டாக எல்லாருக்கும் இருக்கும் கருவம், லிவிக்கும் இருக்கு ஒரு குழந்தை பருவம். பேசிக்கலா நம்ம லிவிய பார்த்தோம் அப்படின்னா அவன் ட்ரெஸ்லயும் சரி அவன் சுத்த இருக்கிற எல்லாமே சரி எல்லாமே எப்பவுமே கிளீனா இருக்கும். மேபி இந்த இடத்த வந்து எல்லாரும் பார்த்துருக்கவே முடியாது, ஏன் இதை வந்து எவனுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. மேபி தேர்ட் சீசன்ல வர நோ ரிக்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஓவா எபிசோட்ஸ் இருக்கான் லிவிக்கின்னு சொல்லி. அந்த ஓவா எபிசோட்ல லிவியோட கதையை காட்டுவானுங்க. சோ அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா லிவி எப்படி சைல்ட்ஹுட்ல வாழ்ந்தான், அவனோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்கடா. சோ அதுல பேசிக்கலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வாழடம் ஃபுல்லா இருட்டா இருக்கும், அவங்க அம்மா வேற வளர்ந்திருப்பான், அண்ட் சேம் டைம்ல வந்து அவனோட குழந்தை பருவத்தில் ஏகப்பட்ட கொடுமையில அனுபவிச்சிருப்பான் லிவி. அண்ட் சேம் டைம்ல அந்த குழந்தை பருவத்துல கூட சுத்தி ஃபுல்லா அழுக்கழுக்காவே இருக்குமா. சோ இந்த அழுக்கு, இந்த இருட்டு, இந்த அம்மாவோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லிவியை வந்து இப்போ அமைதியா இருக்கான் தெரியுமா. அந்த சொல்றது ஒரு கூல்னு சொல்ல மாட்டோம், ஒரு மாதிரி கோல்டா இருக்கான்ல அது மாதிரி வந்து சொல்றதுடா. இந்த சிக்மா பாய்ன்ற மாதிரி இருக்கான் தெரியல. சோ அதே மாதிரி வந்து செல்ஃப்லெஸ்ஸா எமோஷனலெஸ்ஸா இருக்க ஒரு காரணம் அப்படின்னா இவனோட சைல்ட்ஹுட் டிராமானால மட்டும்தான். ஓகேவா? சோ அந்த சைல்ட்ஹுட் டிராமா ஒரு காரணமா இருந்தாலும் அண்ட் சேம் டைம்ல அவனை சுத்தி இருக்கும்போதும் சரி இல்ல அத்தை வந்து அவன் துணியில் படும்போது அவன் கொடுக்குற ரியாக்ஷனுமே சரி. ஸோ வந்து அதை ஏன் கிளீன் பண்ணிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த அழுக்கு வந்து அவனோட வந்து பாஸ் நினைவு ஓட்டும். ஸோ அந்த பாஸ் நினைவு ஓட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா பத்தி அவன் நினைப்பான், தான் இப்படிதான் வளர்ந்தோம் அப்படின்னு நினைப்பான். ஸோ இதெல்லாம் நினைச்சு எப்படி வந்து நம்ம வந்து அகைன் வந்து டிப்ரெஷன்ல போயிடுமோ அப்படின்ற மாதிரி பயத்துல தான் வந்து லிவியே வந்து தான் பக்கத்தில் இருக்க எல்லா பொருட்களையுமே வந்து சுத்தமா வச்சுப்பானா. ஸோ என்னதான் நம்ம லிவியை வந்து பெரிய அக்கிரமான பெரிய ஒரு போராளி அப்படின்னு மாதிரி பார்த்தாலுமே லிவிக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல லிவிக்கும் சில கொடுமைகள் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அண்ட் சேம் டைம்ல எவ்ரி மேன் ஹேவ் எ பாஸ்ட் டிராமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஓகேவா? அஞ்சாவது ஃபேக்டாக காட்டுல இருக்க புளிய சாப்பிட்டா புளிக்காது, டைட்டனுக்கே இங்க பசிக்காது. அதாவது இந்த விஷயம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஏஓடி ஃபேன்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம டைட்டன்ஸ்க்கு வந்து பசிக்கவே பசிக்காது அப்படின்னு. அப்ப ஏன் ப்ரோ டைட்டன் சாப்பிடுது, ஏன் ப்ரோ அது மானெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு கேட்டா மானெல்லாம் சாப்பிடாது. பட் நான் ஏதோ ஒரு சீல பார்த்தனா தெரியல, அது மேபி ஃபேன் எடிட்டா அதுவும் தெரியல. சீல ஓகே தட்டி விட்டுருவோம். சரி ஓகே பேக் டு த கண்டென்ட் வந்தோம் அப்படின்னா எதுக்கு ப்ரோ மனிதர்களை சாப்பிடுது, ஏன் ப்ரோ மனுஷனை சாவடிக்குது அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் வீட்ல ஸ்நாக்ஸோ ஐஸ்கிரீமோ போன்ற ஏகப்பட்ட சாப்பாடோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போமே. சம்டைம்ஸ் வந்து பசிக்காது, அது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனாலும் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். சோ அதே மாதிரி தான் டைட்டனுக்கு பசி அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அண்ட் சேம் டைம்ல அது குடலே இந்த கழிவு இடம் லைக் வந்து பின்னாடி போகும்ல, இதெல்லாம் விஷயம் வந்து டைட்டுக்கு சுத்தமா கிடையாது. பட் அப்படி இல்லைனாலுமே அது ஏன் டைட்னா சாப்பிடுது அப்படின்னு பார்த்தா அது ஒரு உள்ளுணர்வு மட்டும் தான். லைக் எப்படி வந்து இப்படி வெயில் காலம் குளிர்காலம் அப்படின்னு என்னவா இருந்தாலும் ஐஸ்கிரீம் பார்த்தாலும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுதோ, எப்படி டீயை பார்த்தாலும் டீ எடுத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதோ, அதே மாதிரி அந்த டைட்டன்ஸ் மனிதரை பார்த்துச்சு அப்படின்னா அந்த மனிதரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் அது தோணுமா. சோ அதனால மட்டும் தான் வந்து டைட்டன்ஸ் எல்லாம் மனிதரை கொள்ளுதே தவிர டைட்டன்ஸ் பசிக்குது, டைட்டுக்கு பசினால தான் சாவடிக்குது அப்படின்ற மாதிரி ரீசன் கிடையாது. சோ தெரிஞ்சவங்க ப்ரோ இது தெரியும் ப்ரோ அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க ப்ரோ இப்பதான் ப்ரோ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கடா. ஓகேவா? ஃபேக்டாக இருட்டான ஹோட்டலு டைட்டுக்கு பவர் தான் ஆற்றலு. அதாவது சரி ஓகே ப்ரோ அப்ப சாப்பாடே இல்லனா எப்படி ப்ரோ இது வாழுது அப்படின்னு கேட்டா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. சூரிய ஆற்றல் பயன்படுத்தி இது வளருது, லைக் வளருது மீன்ஸ் இது வந்து வாழ்றது. புரியுதா? அதாவது இந்த விஷயத்தை இசையாமா எப்படி தான் பண்ணாரு அப்படின்னு தெரியல. மேபி இந்த இடத்துல எனக்கே குழப்பமா இருக்குது. மேபி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த மான்ஸ்டர் இருக்காங்க லைக் வந்து இந்த டைட்டன்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்த டைட்டன்ஸ் எல்லாமே வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தான் வந்து வாழ்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மேபி வந்து உலகம் அழியுது, பூமியில் இருக்க சாவடிக்கிற மக்களா சாவடிக்க போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அண்டார்டிகா போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அண்டார்டிகால தான் வெயில் அடிக்காதுல. எக்ஸாம்பிளுக்கே இப்படிதான் சொல்றாங்க. திங் வந்து டைட்னு வளருதோ டைட்னு வாழ்றதோ வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தான் வாழ்றது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படின்னும் போது எல்லாரும் வந்து தண்ணி நடுக்கடலை போனாலுமே சரி ஒரு நடுக்கடலை விட லைட்டா இருக்குது போல அதை விட்டுருவோம். மேபி வந்து அண்டார்டிகா ஆர்டிக் இப்படின்ற மாதிரி நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மேபி வந்து அந்த இடத்துல மக்கள் தப்பிக்க சான்ஸ் இருக்குல்ல, ஆனா அதுல இருக்க பணியிலே நம்ம செத்துருவோம். பட் இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை வந்து ஈஸியா நம்ம தெளிவுபடுத்துவார் அப்படின்றது பார்ப்போம். சோ மேபி எல்லாரும் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கான ஒரு ஃபேக்ட் போடலாம். ஏன் வந்து ஈரன் எல்லாரும் சேர்ந்து அண்டார்டிகா
கேட்க போல அப்படின்னு. ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ வந்து டைட்டன்ஸுக்கு சாப்பாடு வந்து மனிதர்கள் கிடையாது. டைட்டன்ஸுக்கு சாப்பாடு எப்படி மரம் செடின்றது எப்படி சூரிய ஆற்றல்ல வந்து உயிரோட இருக்கும், அதே மாதிரி தான் டைட்டன்ஸும் வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உயிரோட இருக்குடா. ஓகேவா? 8வது ஃபேக்டாக உண்மையிலே இறகு பேர் நைட்டா, உண்மையிலே டைட்டன்ஸ் எல்லாம் வெயிட்டா? அதாவது ஒரு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எல்லாம் நினைச்சுட்டு டைட்டன் இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பெருசா இருக்குதுன்னா ஃபுல்லா வெயிட்டா இருக்கும் போல. இவ்வளவு வெயிட் ஆகுதுன்னா புல்டோசராலே வந்து நம்ம டைட்டனை தூக்க முடியாது போல அப்ப நம்ம நினைச்சிருப்போம். பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டா புல்டோசரால வந்து டைட்டனை தூக்க முடியாதுதான். அப்படி பண்ணான்னு தெரியல. ஏய் கண்ணால போயிட்டு மாட்டீங்கடா ஜோசப், ஓடிடா. பட் ஒரே வார்த்தையில வெயிட்டா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டா டைட்டன்ஸ் வெயிட்டே இல்ல அப்ப நம்ம சொல்றானுங்க. இந்த விஷயத்த வந்து ஆஞ்சேவே சொல்றப்பா இந்த டைட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இல்லாம லேசா இருந்தனாலதான் வெட்டப்பட்டவனே வந்து தண்ணி மாதிரி அது நீராவே போயிடுதுங்க, லைக் பஞ்சு மாதிரி. சோ அதுங்கெல்லாம் அப்படி போறதுனால மட்டும்தான் நம்ம அதுங்களை வந்து லேசானது லைக் வெயிட்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்ப மாதிரி சொல்றோம். சோ இந்த விஷயத்த நீங்களே பாத்தீங்க அப்படின்னா பார்த்தா இங்க மிக்காசாவோ ஈரனோ இல்ல லிவியோ வந்து யார் வந்து டைட்டனை வெட்டினாலுமே அடுத்த 5-6 செகண்ட்ல வந்து உடனே வந்து அதோட பாகங்கள் நீராவியா போயிடும். சோ அப்படி நீராவே போறதுனால மட்டும்தான் ஆஞ்சேவே சொல்றப்பா டைட்டன்றது வெயிட்னா ஒண்ணும் கிடையாது. மேபி அந்த விஷயம் நம்ம தூக்க முடியாத வெயிட்டா இருந்தாலுமே அது வந்து சொல்றது பவர் ஜெனரேட் பண்ணாது, லைக் வந்து அது வெட்டிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா வெயிட் இல்லாம போயிடும். சோ அப்படி வெயிட்டே இல்லாம இருக்கிறதுனால அது ரொம்ப லேசானது அப்ப நம்ம மாதிரி சொல்றாங்கடா. ஓகேவா? 9வது ஃபேக்டாக சண்டே ஆனா வீட்ல கறி குழம்பு டைட்டனுக்கு இருக்காபா முதல்ல முதுகெலும்பு. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பார்த்தா டைட்டனுக்கு தோலுதனா இருக்கு, அதாவது நீராவியா போயிடுதுடா. சோ நீராவியா போறதுனால அதுக்கு வந்து லேசானதா வெயிட்டே கிடையாது அப்ப நம்ம மாதிரி சொல்றப்ப அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், ப்ரோ அப்ப எப்படி ப்ரோ அது நிக்குது, எப்படி ப்ரோ அது நின்று வந்து சண்டைலாம் போடுது, பஞ்சின்ற தண்ணின்ற பஞ்சி தண்ணினா அப்படி சொன்னா அதுக்கு எப்படி ப்ரோ எலும்பு இருக்குது, எலும்பு தான் ப்ரோ சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த இடத்துல விஜயமா ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த ட்விஸ்ட் அப்படின்றத விட அது முட்டு அப்படின்றத சொல்லலாம். அதாவது நிறைய பேர் நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தா டைட்டன் வந்து கடிச்சிரும் அதனால வந்து டைட்டன் வருது அப்படின்னு நினைப்பீங்க. பட் பேசிக்கலா டைட்டன் எப்படி உருவாகுது பார்த்தா எமீரலுக்கு இருந்தா டைட்டன் உருவாகும்டா. ஓகேவா? சோ மேபி தேர்ட் ஆர் ஃபோர்த் இதுல எமீர் காமிச்சிருப்பாங்க. அப்படி எமீரை காட்டும் போது வந்து எமீரை சுத்தி ஃபுல்லா மணலா இருக்கும். சோ அப்படி மணல்ல இருந்து தான் டைட்டன் உருவாகிறதுனாலயும் அந்த மணலான ஆள கள்ளி மண்ணால வந்து டைட்டன்ஸ் உருவாக்கப்படுறதுனால தான் இந்த டைட்டனுக்கே முதுகெலும்பு கிடையாது, முதுகெலும்பு இல்ல மீன்ஸ் கை கால் எலும்புலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சேமா சொல்றாரு. சோ பேசிக்கலா இதுதானா உண்மை. பட் வந்து எலும்பே இல்லாம ஒரு பொருளை செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பாம்பு கூட சின்ன எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. பட் வந்து கள்ளி மண்ணு அப்படின்றது நான் சொல்றதுனால சரி ஓகே அனிமே வி கேன் அக்செப்ட் எவ்ரிதிங்ன்றது ஒத்துக்கிட்டு ஆகணும். சோ அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இப்ப நாம வச்சுக்கோங்க நம்ம டைட்டனுக்கு முதுகெலும்பே கிடையாது, லைக் உடம்புல இருக்க எலும்பே கிடையாது அப்படின்னு. அப்ப எலும்பே இல்லாம எப்படி சண்டை போடுது அப்படின்னு கேட்டா அது எல்லாம் திடமாக்கப்பட்ட மண்ணால மட்டும் தான் அப்படின்றது நாம வச்சுக்கோங்கடா. ஓகேவா? அண்ட் கடைசி ஃபேக்டாக மாடி வீட்டுல ஜன்னல் சும்மாவாடா வருது மின்னலு. அதாவது ஒவ்வொரு டைட்டன் அதாவது ஈரன் மாறும்போதோ இல்ல மற்ற டைட்டன்ஸ் வந்து டைட்டனா மாறும்போதுமே வந்து உடனே மேல இருந்து மின்னல் வரும். சோ இந்த விஷயம் பேசிக்கலா எல்லாருக்குமே தெரியும். அந்த மின்னல் வந்து அந்த மின்னலோ இடியோ வந்து அதாவது ட்ரூ மின்னல் இடி கிடையாது, அது ஜஸ்ட் வந்து அது கிரியேஷன் ஆகும்போது வரப்போற மின்னல் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும்டா. பட் பேசிக்கலா அந்த மின்னலோ இடியோ வந்து வானத்துல இருந்து வருது அப்படினாலுமே அண்ட் சேம் டைம்ல அது நேச்சரான மின்னல் இல்ல அப்படினாலுமே அந்த மின்னல் எங்க இருந்துடா வருது அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருக்குமே வரும். அதாவது இதே 4th and 3rd சீசன்ல வந்து எமீரை காமிச்சிருப்பாங்க. எமீர் வந்து ஒரு தி பேட்ச் அப்புறமா இடத்துல இருந்திருப்பா, லைக் வந்து அந்த இடமே வந்து ஒரு மர்மமான இடமா தான் இருந்திருக்கும். சோ இவங்க டைட்டனா மாறும்போது இந்த உடனடி மாற்றம் இருக்கு, லைக் வந்து ஒரு மனுஷன்ல இருந்து பட்டு டைட்டனா மாறாங்க தெரியுமா, அந்த ஒரு 4-5 செகண்ட் அப்படின்றது எமீர் உடனே அங்க இருந்து வந்து டைட்டன் பவரை வந்து செஞ்சு கீழே விடுவாளாம். சோ அப்படி விழுற பவர் தான் இவனுக்கு மேல விழுந்து டைட்டனா மாறுவானுங்களாமா. நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது என்னடி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கேட்டா அதை கேட்கும் போது நானே அப்படித்தான்டா இருந்தேன். அதாவது இதெல்லாம் அனிமையா பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் கேட்கும் போது ஏய் என்னடா இவ்வளவு உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா 2 செகண்ட்ல வந்து டைட்டனா மாதிரி பவர் கீழே ஜெனரேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அது எம்மீர் அதை பண்ணுவா. ஓகேவா? சோ எனிவே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வர மின்னல் டைட்டனா மாறும்போது வர மின்னல் அப்படின்றது இயற்கையான வர மின்னல் கிடையாது. எம்மீர் த பேட்ச் அப்ப நம்ம இடத்துல இருந்து உடுற மின்னல் ஐ திங்க் உடுற பவர் தான் நம்ம கண்ணுக்கு மின்னலா தெரியுது. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது, த பேட்ச் நம்ம அந்த மர்மமான இடம் அப்படின்றது வானத்து மேல தான் இருக்கு. சோ மேபி அந்த இடத்தை ஈரன் கண்டுபிடிச்சிருந்தாலே வந்து ஈரன் வந்து எமீரா போட்டிருப்பான். ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ என்னதான் சொன்னாலும் மர்மமான இடம் அப்படின்றது வானத்து மேல தான் இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து அந்த மின்னல் வருது அப்படின்றது எமீர் கொடுத்த ஒரு பவர் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஓகேவா? சோ எனிவே இந்த ஏஓடி ஃபேக்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஜாலியா எடுத்துட்டு போனா அப்படின்றத நம்புறேன். சோ உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருந்துச்சா அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட்ஸ் போறது அப்படின்றது நான் கீழே நாளைக்கு ஒரு போல் போட்டு வைக்கிறேன். அதுல நீங்க எந்த அனிமே சூஸ் பண்றீங்களோ அந்த அனிமே அடுத்த ஃபேக்ட்ஸ் போறேன்டா. ஓகேவா? சோ எனிவே மக்களே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் கடைசி சதலாமா